யார் பக்கம் பெண்கள்? திமுகவின் வாக்கு வங்கியில் விழுந்த மிகப்பெரிய ஓட்டை, அதிர வைக்கும் கள நிலவரம். தமிழகத்தில் விடியல் என்பது இன்று நம்பிக்கையோடு இல்லை, மாறாக இரத்த கரையோடுதான் பிறக்கிறது. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், ரவுடிகளுக்கு இடையிலான பழிக்கு பழி கொலைகள், தென் மாவட்டங்களில் தலைதூக்கும் சாதிய மோதல்கள் என தமிழகம் ஒரு பாதுகாப்பற்ற மாநிலமாக உருவெடுத்துள்ளது. தேர்தல் நெருங்கும் வேளையில் சட்டம் ஒழுங்கை கிடுக்குப்பிடி போட வேண்டிய காவல்துறை இன்று ஆளும் கட்சியின் அரசியல் பணிகளுக்காக முடக்கப்பட்டிருப்பது வேதனைக்குரிய முறை. பெண்கள் பாதுகாப்பில் தமிழகம் முதலிடம் என்று அரசு தரப்பு அடுக்கும் புள்ளி விவரங்கள் அனைத்தும் கிருஷ்ணகிரி மற்றும் தூத்துக்குடி சம்பவங்களில் சுக்கு நூறாகி போயின. கிருஷ்ணகிரியில் 60 வயது மூதாட்டிக்கு நேர்ந்த கொடுமையும், அதற்கு மேலாக மதுராந்தகத்தில் 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. குறிப்பாக தூத்துக்குடியில் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் காவல்துறையின் அலட்சியம் உச்சகட்டமாக வெளிப்பட்டது. உன் மகள் எவனையாவது காதலித்து ஓடியிருப்பாள் என்று ஒரு தாயின் கண்ணீரை ஏளனம் செய்த காவல்துறை அதிகாரிகளின் மெத்தனமே அந்த மாணவியின் உயிரை பறித்துள்ளது. கலெக்டர் ஆக வேண்டும் என்ற ஒரு சிறுமியின் கனவு இந்த அரசின் நிர்வாக தோல்வியால் மண்ணோடு மண்ணாகிவிட்டது. தமிழக காவல்துறையை வழிநடத்த ஒரு முழுநேர டிஜிபி கூட இல்லாமல் பொறுப்பு அதிகாரிகளிடம் துறையை ஒப்படைத்திருப்பது அரசின் அலட்சியத்தை காட்டுகிறது. முதல்வர் அவர்கள் பொறுப்பு டிஜிபியை சந்திப்பதில்லை என்றும், உளவுத்துறை மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரிவுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு இல்லை என்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். காவலர்கள் குற்றவாளிகளை கண்காணிப்பதை விட்டுவிட்டு அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பு பணி மற்றும் வேட்பாளர்களின் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கும் பணிகளில் பிஸியாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் விளைவாக ரவுடிகள் சிறையில் இருந்தபடியே கொலையை திட்டமிடுவதும், ஜாமீனில் வெளியே வந்து ஜாலியாக அமைச்சர்களுடன் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் சவால் விடுவதும் வாடிக்கையாகிவிட்டது என்ற தகவல்கள் பத்திரிகைகள் மூலம் வெளியாகி வருகிறது. தென் மாவட்டங்களில் அப்பாவி வெளிமாநில தொழிலாளர்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் வெட்டி சாய்க்கும் கும்பல்கள் பெருகிவிட்டன. போதைப் பொருள் புழக்கம் மற்றும் மது போதையில் நடக்கும் இத்தகைய கொடூரங்கள் காவல்துறையின் கட்டுப்பாட்டை மீறி சென்று விட்டன. சென்னையில் பட்டப்பகலில் நடக்கும் ரவுடிகளின் மோதல்கள் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2018 எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது சட்டம் ஒழுங்கு குறித்து பேய் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்று விமர்சித்த ஸ்டாலின் இன்று தனது ஆட்சியில் நடக்கும் கொடூரங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? இது வரும் தேர்தலில் எதிரொலிக்கும் என கள நிலவரங்கள் கூறுகிறது.